வணக்கம். உலக அளவுல நம்ம பள்ளி கல்வியோட தரத்தை எப்படி ஒப்பிடுறாங்க? அதுக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்குன்னு இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால பிஸ்ஸா, டிம்ஸ், பேர்ல்ஸ் இது மாதிரி பேர்களை எல்லாம் அப்பப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதுல எந்த நாடுகளெல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க? அவங்களோட வெற்றி ரகசியங்கள் என்னன்னு கொஞ்சம் அலசுவோம் வாங்க. இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கரெக்ட். இந்த சர்வதேச மதிப்பீடுகள் பாருங்க, வெறும் ரேங்க் லிஸ்ட் மட்டும் இல்ல. ஒரு நாட்டோட கல்வி முறை எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அடையாளம் காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம். இதுல இருந்து கொள்கை வகுப்பாளர்கள், அப்புறம் உங்கள மாதிரி கல்வியாளர்கள்னு எல்லோருமே நிறைய கத்துக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. புரியுது. சரி, அப்போ அந்த பிசா, டிம்ஸ், பேர்ல்ஸ் இதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வேறுபாடு என்ன? எல்லாம் ஒரே மாதிரி இல்லையா? இல்ல, அதோட நோக்கமே வேற வேற. இப்போ டிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல இருக்கிற கணிதம், அறிவியல் அறிவை மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாக்கும். அதாவது 4ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கிட்ட என்ன கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனா பீசா அது கொஞ்சம் வித்தியாசமானது. 15 வயசு மாணவர்களிடம் அவங்க கத்துக்கிட்ட அறிவை நிஜ வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாக்கும். இதுல கணிதம், வாசிப்பு, அப்புறம் அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு திறன், அதாவது லிட்ரசி, அதை சோதிப்பாங்க. PIRLS இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க 4ஆம் வகுப்பு மாணவர்களோட வாசிப்பு திறனை மட்டும் இன்னும் ஆழமா மதிப்பிடும். ஓ, அப்போ டிம்ஸ் பாட அறிவு, பீசா அந்த அறிவை பயன்படுத்தும் திறன். கரெக்டா? கரெக்ட், மிக சரியா சொன்னீங்க. பீசா கேக்குறது கற்ற அறிவை வச்சு என்ன செய்ய முடியும், ஆனா டிம்ஸ் கேக்குறது என்ன கற்பிக்கப்பட்டது. ஆமாதானே? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இதனாலதான் பாருங்க, பின்லாந்து மாதிரி நாடுகள் பிசால, அதாவது திறன் பயன்பாட்டுல நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனா டிம்ஸ்ல பாட அறிவுல சில சமயம் கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. இது அவங்க கல்வி முறையோட தத்துவத்தையே காட்டுது. அதாவது அறிவை மனப்பாடம் செய்யறதா இல்ல அதை பயன்படுத்தும் திறனை வளர்க்கிறதாங்கிற கேள்விதான். சரி, இப்போ கடந்த பல வருஷங்களா தொடர்ந்து முன்னணியில் இருக்கிற நாடுகள்னு பார்த்தா சிங்கப்பூர், ஜப்பான், தென்கொரியா, எஸ்டோனியா, கனடா, பின்லாந்துன்னு இப்படி நிறைய பேர் வருதே. ஆமா, இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்றதுலயே. கண்டிப்பா இல்ல, அதுதான் முக்கியமான விஷயம். சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டெஸ்ட்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் அசத்துறாங்க. ஹாங்காங், ஜப்பான், தென்கொரியா, தைவான் மாதிரி கிழக்காசிய நாடுகள் அவங்க கணிதம், அறிவியல்ல கொடிக்கட்டி பறக்குறாங்க. ஆனா வாசிப்பு திறன் பார்த்தா அயர்லாந்து, கனடா, பின்லாந்து இவங்க முன்னால வராங்க. எஸ்டோனியா ஐரோப்பாவிலேயே தொடர்ந்து டாப்ல இருக்கு. கனடா சமத்துவ கல்வியில ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். மக்காவ் கூட இப்போ ரொம்ப வேகமா முன்னேறி வந்துட்டு இருக்கு. அப்படியா? சரி, இந்த வெற்றிக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணிகள் என்னவா இருக்கும்? ஆசிரியர் தரம் அது கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இல்லையா? ஓ நிச்சயமா. ஆனா அதுலயும் பல அப்ரோச் இருக்கு பாருங்க. சிங்கப்பூர், கொரியால ஆசிரியர் பயிற்சிக்கு செலக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையான தேர்வு. ஆனா பின்லாந்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களுக்கும் முதுகலை பட்டம் கட்டாயம். அது மட்டும் இல்ல, அவங்க எப்படி கிளாஸ் எடுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு நிறைய சுதந்திரம், அதாவது ஆட்டோனோமி இருக்கு. ஜப்பான்ல பாடம் ஆய்வு, அதாவது லெசன் ஸ்டடின்னு ஒன்னு பண்றாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. லெசன் ஸ்டடி அது என்ன? அது டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எப்படி நடத்தலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டீச்சர் அதை நடத்தும் போது மத்தவங்க கவனிப்பாங்க. நடத்தி முடிச்சதும் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த லெசன் பிளானை மெருகேத்துவாங்க. இது ஒரு தொடர்ச்சியான கூட்டு முயற்சி. பொதுவா இந்த எல்லா நாடுகளிலுமே ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது உண்மைதான். ஆசிரியர் தரம் மாதிரியே பாடத்திட்டம், கற்பித்தல் முறைகள் அதுவும் முக்கியம் இல்லையா? அது இந்த நாடுகள்ல எப்படி இருக்கு? அதுலயும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ சிங்கப்பூர்ல ரொம்ப கட்டமைக்கப்பட்ட கரிக்குலம் கொஞ்சம் கடுமையானதா இருக்கும். ஆனா பின்லாந்துல அப்படியே உல்டா, ரொம்ப நெகிழ்வான மாணவர்களை மையமா வச்சு அப்ரோச். ஹோம்வொர்க் கம்மி, நிறைய விளையாட்டு நேரம். நினைச்சு பார்க்கவே முடியல. நம்ம ஊர்ல ஹோம்வொர்க் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆமா, ஜப்பான்ல மாணவர்கள் குழுக்களா ஹான்னு சொல்வாங்க, சேர்ந்து வேலை செய்யறது, ஏன் பள்ளிய சுத்தம் செய்யறது கூட அவங்க வேலையோட ஒரு பகுதி. கூட்டு முயற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். மொத்தத்துல வெறும் மனப்பாடம் பண்றதை தாண்டி சிந்திக்கும் திறனை எப்படி வளர்க்கறதுங்கிறதுல தான் கவனம் அதிகமா இருக்கு. சரி,
அடுத்து சமத்துவம் பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். கனடா, பின்லாந்து, எஸ்டோனியா இந்த மாதிரி நாடுகள்ல ஒரு மாணவரோட குடும்ப பின்னணி, அவரோட வசதி இதெல்லாம் அவரோட கல்வி வெற்றியை பெருசா பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. பின்லாந்துல பள்ளிக் கல்வி, மதிய உணவு எல்லாமே இலவசம். எல்லா பள்ளிகளுமே ஏறக்குறைய ஒரே தரத்துல இருக்கு. அவங்களுக்கு சமத்துவமே ஒரு கல்வி உத்தி மாதிரி. ஓ, டெக்னாலஜி பத்தி என்ன சொல்றீங்க? எஸ்டோனியா பத்தி சொல்லீங்களே. எஸ்டோனியா ஒரு டிஜிட்டல் நேஷன். அவங்க 90கள்லயே எல்லா பள்ளிகளுக்கும் இன்டர்நெட், கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கூல் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். கோவிட் சமயத்துல அவங்க ரொம்ப ஈஸியா ஆன்லைன் கல்விக்கு மாறினாங்க. இப்ப பள்ளிகள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி பயன்படுத்தலாம்னு கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. டெக்னாலஜிய கல்வியோட நல்லா இணைச்சிருக்காங்க. கலாச்சாரத்துக்கும் இதுல பங்கு இருக்குமா? நிச்சயமா இருக்கு. கிழக்கு ஆசிய நாடுகள்ல கல்விக்கு அப்புறம் கடின உழைப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதிகம். எஸ்டோனியா மாணவர்கள் கிட்ட வளர்ச்சி மனப்பான்மை, அதாவது growth மைண்ட் செட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது முயற்சியால நம்ம திறமைகளை வளர்த்துக்க முடியுங்கிற நம்பிக்கை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எந்தெந்த நாடுகள்ல பாலின சமத்துவம் அதிகமா இருக்கோ அந்த நாடுகள் பீசா தேர்வுல பொதுவா நல்லா பண்றாங்க. அப்படியானால் இதுல இருந்து தெரிய வருது என்னன்னா, வெற்றிக்கு ஒரே ஃபார்முலா இல்ல. ஆசிரியர் தரம், கற்பித்தல் முறை, சமத்துவம், தொழில்நுட்பம், ஏன் கலாச்சாரம் வரைக்கும் பல விஷயங்கள் சரியா இணையும் போதுதான் ஒரு கல்வி முறை உலகத் தரத்துக்கு உயருது. மிக சரியா சொன்னீங்க. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, மத்த நாடுகளோட பாலிசிஸ அப்படியே காப்பி அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சிங்கப்பூர் மாடலோ பின்லாந்து மாடலோ அது அந்தந்த நாட்டு சூழலோட அவங்க கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சது. நாம நம்ம சூழலுக்கு எது செட் ஆகும், இந்த உலகளாவிய பாடங்களை நம்ம பலங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்திக்கலான்னு தான் யோசிக்கணும். ரொம்ப உண்மை. அப்போ நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இந்த உலக நாடுகள் கிட்ட இருந்து நம்ம கொள்கைகளை அப்படியே எடுக்க வேண்டாம். ஆனா அவங்க அடிப்படையா ஆசிரியர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை, அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, அவங்க மேல செய்யற முதலீடு, இது எல்லா வெற்றிகரமான சிஸ்டம்லயும் பொதுவா இருக்கு இல்லையா? நம்ம சூழல்ல ஆசிரியர்களை உண்மையிலேயே மதிக்க, அவங்களுக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்க நாம இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முதல் படி அது என்னவா இருக்கும்? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த உரையாடலில் சந்திப்போம்.